கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல், பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 300787565665, IFSC கோட் SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. அற்புதர் இயேசு டிவி 56/11 ஆவூர் முத்தையா ஸ்ட்ரீட், நியூ வாஷர்மன் பெட், சென்னை 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அற்புதர் இயேசு தொலைக்காட்சி. சுந்தரம்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல சிறந்த கருத்துள்ள பாடல்களை கொடுப்பவர் பாட்டுக்கோட்டை அண்ணன் கானா பாலா அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு தனது இன்னிசை மலையை அள்ளி வழங்க இருக்கிறார். அவரை வரவேற்று நமது உதவி பங்கு தந்தை அவருக்கு பொன்னாடை போர்த்தி வருக வருக இசையால் எங்களை மயக்குக என்று கேட்டு அருள் தந்தை அவர்கள் பொன்னாடை அணிவிப்பார்கள். திருவிழாவில் நான் ஒரு சாதாரண கானா பாடகர். என்னையும் இந்த திருவிழாவிற்கு அழைத்து இந்த இன்னிசை நிகழ்ச்சி நடத்த, குறிப்பாக உயிர்ப்பின் கீதங்கள் என்ற ஒளி நாடா என்னோடய ஃபாதர் தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போ என்கிட்ட கேட்குறப்போ நானே சொன்னேன், கொடியேற்றத்துடன் இந்த திருவிழா தொடங்குது அப்படின்னு சொன்னார். நான் உடனே ஃபாதர்கிட்ட சொன்னேன், கொடியேற்றம் சம்பந்தமான அந்த பாடலை நான் எழுதி நான் பாடித்தரேன், நானே இதுக்கு இசையமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஃபாதர்கிட்ட கேட்டேன். அதுக்கு எனக்கு அனுமதி தந்தார். அதே போன்று அந்த பாடலுக்கு இசையமைத்து பாடல் வரிகள் எழுதி நான் பாடி தந்தேன். அந்த கேசட்லேயே இன்னொரு VPS சாங் பாட சொன்னார் ஃபாதர், அதையும் நான் பாடி தந்தேன். என்னையும் இந்த உயிர்த்த கிறிஸ்து ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு பெருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக அழைத்தமைக்கு மேதகு ஆயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி ஐயா அவர்களுக்கும், சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஆலயத்தின் அருட்தந்தை திரு பீட்டர் ஜெரால்டு சார் அவர்களுக்கும், மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள், பங்கு மக்கள் மற்றும் அன்பார்ந்த சகோதர சகோதரி எல்லாருக்கும் என்னுடைய சார்பாகவும், இசைக்குழுவின் சார்பாகவும், என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் இங்கே உங்களுக்கு நன்றினை தெரிவித்துக்கொண்டு, கிட்டத்தட்ட இந்த நிகழ்ச்சியில் கடந்த வருடம் நான் 2 பாடல் பாடினேன். அதற்கு முன்னால் வருஷமாக பாடினேன். இந்த டைம் நான் கேட்டேன், முழுக்க எல்லா பாடலும் நானே பாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கும்
அனுமதி அளித்த என்னுடைய அருட்தந்தை திரு பீட்டர் ஜெரான் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை மேதகு ஆயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றினை தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் கொடியேற்றம் நடைபெறும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் நான் தான் பாடினேன். இனிமேல் எல்லா ஆலயத்திலும் அந்த பாடலை நான் பாடுவேன். நீதான் கொடியேற்றத்துக்கு அந்த பாட்டை ரிலீஸ் பண்ணாங்க. முதல் தடவையாக அந்த கொடியேற்ற பாடலை இங்கே நான் பாடுகின்றேன். இனிமேல் தமிழகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த பாடலை கொடி பாடலை பாடுவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல் பாடலாக கொடி பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். அலைப்பாயும் மனது உன்னை தேடி வருது, அலைப்பாயும் மனது உன்னை தேடி வருது, அடைக்கலம் நீ தந்ததும் அதைத்தோடு பாவம் கரைந்தோடு உயிர்த்தெழுந்த இயேசுவே உன் ஆலயத்திலே திருப்பொடி பறக்க துடிக்கிறந்த
பாடல் நான் வந்து பாடுகின்றேன். திருப்பி இந்த நிகழ்ச்சி முடிவிலும் கொடி பாடல் கண்டிப்பாக பாடுறேன். ஆனால் கொடி ஏற்றுறப்ப நான் இருந்தேன், நான் தான் அந்த பாடல் பாடினேன். எனக்கு தான் அந்த ஃபீல்லாம் தெரியும். பாடவே முடியல பாட்டை, அதில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பாடுவதற்கு. ஆகையால் மீண்டும் இந்த கொடி பாடலை நிகழ்ச்சி முடிவில் நான் வந்து பாடுகின்றேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் என்னாலும் அழியாத அன்பு, அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் என்னாலும் அழியாத அன்பு, உலகில் என்னாலும் அழியாத அன்பு. என்றென்றும் மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு, என்றைக்கும் நிலையான அன்பு, என்ற அன்னைக்கும் மேலான அன்பு, அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும், அந்நாள் முதல் கொண்டு இந்நாள் வரையிலும் என்னாலும் அழியாத அன்பு, உலகில் என்னாலும் அழியாத அன்பு, என்றென்றும் மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு. பேதுருவை மன்னித்த அன்பு, லாசருவை உயிர்ப்பித்த அன்பு, பேதுருவை மன்னித்த அன்பு, லாசருவை உயிர்ப்பித்த அன்பு, பொல்லாத ஏரோதுவின் கொடுமையை காட்டிய, பொல்லாத ஏரோதுவின் கொடுமையை காட்டிய இதெல்லாம் இயேசுவின் அன்பு. பேதுருவை மன்னித்த அன்பு, லாசருவை உயிர்ப்பித்த அன்பு, பொல்லாத ஏரோதுவின் கொடுமையை தாங்கிய புனிதர் நம் இயேசுவின் அன்பு, என்றும் மாறாத அன்பு, இயேசுவின் அன்பு, என்றைக்கும் நிலையான அன்பு, இந்த அன்னைக்கும் மேலான அன்பு. கானானின் தேசத்து அன்பு, கரையாத தேவனின் அன்பு, கானானின் தேசத்து அன்பு, கரையாத தேவனின் அன்பு, கல்வாரி சிலுவையில் காயம்பட்டாலும், கல்வாரி சிலுவையில் காயம்பட்டாலும் கலங்காத தேவனின் அன்பு, கானானின் தேசத்து அன்பு, கரையாத தேவனின் அன்பு, கல்வாரி சிலுவையில் காயம்பட்டாலும், கல்வாரி சிலுவையில் காயம்பட்டாலும் கலங்காத தேவனின்
நமக்களித்து அருள்மருந்தை நமக்களித்து பரிசுத்தமாக்கிடும் தீராத நோய் தீர்க்கும் அன்பு திருச்சபையை தாங்கிடும் அன்பு திருவிருந்து என்கின்ற அருள் மருந்தை நமக்களித்து திருவிருந்து என்கின்ற அருள் மருந்தை நமக்களித்து பரிசுத்தமாக்கிடும் அன்பு அண்ணால் முதல் கொண்டு அண்ணால் முதல் கொண்டு வரையிலும் அறியாத உலகில் அறியாத என்றும் மாறாத அண்ணால் முதல் கொண்டு அண்ணால் வரையிலும் அறியாத உலகில் அறியாத என்றும் மாறாத ஏழையின் குரலை கேட்பவர் நீரே என்றே உன்னிடம் சரணடைந்து என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் இறைவா என்னை உம்மில் நான் இணைத்துக் கொண்டேன் ஏழையின் குரலை கேட்பவர் நீரே என்றே உம்மிடம் சரணடைந்து என்னை உம்மில் இணைத்துக் கொண்டு இறைவா என்னை உம்மில் இணைத்துக் கொண்டு ஏழையின் குரலை கேட்பவர் நீரே என்றே உம்மிடம் சரணடைந்து என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் இறைவா என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் கல்லினில் காயப்பட்டால் அதை மருந்தினில் ஆற்றிடலாம் சொல்லினில் காயப்பட்டேன் யார் என்னை தேற்றிடுவார் நிந்தையே நெஞ்சினை பிளந்திடவே வெட்கத்தினால் நான் பரிதவித்தேன் கல்லினில் காயப்பட்டால் மருந்தினில் ஆற்றிடலாம் கல்லினில் காயப்பட்டால் அதை மருந்தினில் ஆற்றிடலாம் சொல்லினில் காயப்பட்டேன் யாரினை தேற்றிடுவார் நிந்தையே நினை பிளந்திடவே வெட்கத்தினால் நான் பரிதவித்தேன் ஏழையின் குரலை
பேசுவார் யாரும் எனக்காய் பரிந்துரைத்து பேசுவார் யாரும் ஏழைய அழுகுறவை கேட்பவர் நீராக என் தேவாவும் முகத்தை மறையாமல் ஏழையின் அழுகுறலை கேட்கரும் ஏழையின் குரலை கேட்பவர் நீரே என் தேவனிடம் சரணடைந்தேன் என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் இறைவா என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் யாரிடம் நான் போவேன் தேவனே உம்மை விட்டு யாரிடம் நான் போவேன் தேவனே உம்மை விட்டு நித்திய ஜீவவசனம் கர்த்தரே உம்மிடமே நித்திய ஜீவவசனம் கர்த்தரே உம்மிடமே ஏழையின் குரலை கேட்பவர் நீரே என் தேவனிடம் சரணடைந்தேன் என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் இறைவா என்னை உம்மில் இணைத்துக் கொண்டேன் ஆண்டுதோறும் வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக கிட்டத்தட்ட 10 நாட்கள் நடந்து செல்வோம். ஆகையால் புனித அன்னை வேளாங்கண்ணி மாதாவிற்காக நான் எழுதி பாடிய பாடல் ஏன்னா இன்னும் 2 மாதம் தான் 3 மாதம் இருக்குது. மீண்டும் ஆகஸ்ட் மாதம் கிளம்புனோம். கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 24 ஆண்டுகள் நான் வந்து வேளாங்கண்ணிக்கு நடந்து போயிருக்கிறேன். திரைப்படத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்ட பிறகும் என்னுடைய பாத யாத்திரையை நான் வந்து நிறுத்தலை. வருஷம் நான் வந்து நடந்து போயிட்டு தான் இருக்கிறேன். இந்த வருஷமும் நான் வந்து நடந்து தான் போகிறேன். ஆகையால் மாதாவின் பாத யாத்திரையை விளக்குகின்ற ஒரு பாடலை இந்த நேரத்தில் சிறப்பு பாடலாக அந்த நிகழ்ச்சி
அன்னை என் தாய்மடியே ஆறுதலை தாமரியே அன்னை என் தாய்மடியே ஆறுதலை தாமரியே ஏலம்மா தாய் மரியம்மா நந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா யாத்திரை செல்வதற்கு ஒரு மனதாய் முடிவெடுத்தோம் சொந்த பந்தம் அனைவருக்கும் வேதியை சொல்லிவிட்டோம் யாத்திரை செல்வதற்கு ஒரு மனதாய் முடிவெடுத்தோம் சொந்த பந்தம் அனைவருக்கும் வேதியை சொல்லிவிட்டோம் சகாய அன்னையோட திருத்தலத்தில் கூடி நின்றோம் சகாய அன்னையோட திருத்தலத்தில் கூடி நின்றோம் சாந்தோமின் வழியாக அடையாறில் பூசை கண்டோம் சகாய அன்னையோட திருத்தலத்தில் கூடி நின்றோம் சாந்தோமின் வழியாக அடையாறில் பூசை கண்டோம் ஏலம்மா தாய் மரியம்மா நந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா சொத்து சுகம் எனக்கு தேவையில்லை தாய் மரியே சென்று வரும் வரையில் காத்தருளும் மாமரியே சொத்து சுகம் எனக்கு தேவையில்லை தாய் மரியே சென்று வரும் வரையில் காத்தருளும் மாமரியே இந்தியின் வழியாக மீனம் பார்க்கும் வந்தடைந்தோம் இந்தியின் வழியாக மீனம் பார்க்கும் வந்தடைந்தோம் மறைமலை நகருக்குள்ளே மகிழ்ச்சியாக ஓய்வெடுத்தோம் கிண்டியின் வழியாக மீனம் பார்க்கும் வந்தடைந்தோம் மறைமலை நகருக்குள்ளே மகிழ்ச்சியாக ஓய்வெடுத்தோம் ஏலம்மா தாய் மரியம்மா நந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா சூரியன் உதிக்கிறாத குளிரும் காலை நேரமம்மா காவி எழுந்த தினம் குறையவில்லை வேகமம்மா சூரியன் உதிக்கிறாத குளிரும் காலை நேரமம்மா காவி எழுந்த தினம் குறையவில்லை வேகமம்மா சென்னையை அடுத்திருந்து செங்கல் பட்டு வந்ததம்மா சென்னையை அடுத்திருந்து செங்கல் பட்டு வந்ததம்மா ஜபம் சொல்லி நடந்து வந்தும் மதுராந்தகம் தெரிந்ததம்மா சென்னையை அடுத்திருந்து செங்கல் பட்டு வந்ததம்மா ஜபமாலை சொல்லி வந்தும் மதுராந்தகம் தெரிந்ததம்மா ஏலம்மா தாய் மரியம்மா நந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா
குப்பத்திலே அமைதியாக ஓய்வெடுக்கும் ஏலம்மா தாய் மரியம்மா சந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா சிதம்பரம் அடுத்து வந்த சீர்காழியில் ஓய்வெடுக்கும் ஏலம்மா தாய் மரியம்மா சந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா நடந்து வந்தோ மாதரசி மாதாவை நாகையிலே வேண்டிக் கொண்டோ நீலவண்ண கடலோரம் வேளாங்கண்ணிக்கு நடந்து வந்தோம் ஏலம்மா தாய் மரியம்மா சந்தனத்தாரா ஏலம்மா தாய் மரியம்மா ஒய் ஒய்யா அலைகளை கண்டதும் அளவிலாத அன்னார்ந்து பார்த்ததினம் அன்னை கோயில் தெரிந்ததம்மா அலைகளை கண்டதும் அளவிலாத அன்னார்ந்து பார்த்ததினம் அன்னை கோயில் தெரிந்ததம்மா யாகுல மாமணியை வணங்கி வந்த நேரமம்மா யாகுல மாமணியை வணங்கி வந்த நேரமம்மா வெண்ணிற கொடி அந்த நிலவாடி பறந்ததம்மா யாகுல மாமரியை வணங்கி வந்த நேரமம்மா வெண்ணிற கொடி அந்த நிலவானில் பறந்ததம்மா அன்னையை கண்டதும் எங்க யாத்திரையோ முடிந்ததம்மா மறி உன்னை கண்டதும் மனக்கவலையெல்லாம் பறந்ததம்மா அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமே தாயே
இது அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடிக்கு எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறையேசுவை அன்பு செய்யும். அவருக்காக வாழும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒன்று திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாயிருக்கின்றீர் அம்மா. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களில் இருந்து எங்களை விடுவித்தருளும். தீராத வியாதி வருத்தங்களில் இருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு வழி அறியாது வருந்தும் நாங்கள் வாழ வழி காட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. அருளிந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம் திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவர். அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். தந்தனத்தான உலகினிலே மறைந்திருக்கும் ஒரு லோகம், மன்னரே சுவை பின்தொடர்ந்தால் கண்டடைவாய் பரலோகம். மன்னரே சுவை பின்தொடர்ந்தால் கண்டடைவாய் பரலோகம். பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா நீ வர முடியாது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கள்ள ஓட்டு போட்டு கவுன்சிலரா நீ வர முடியாது. பரலோகம் எம்மா பரலோகம், எம்மா பரலோகம், அங்கத்தி பரலோகம், எம்மா பரலோகம், எம்மா பரலோகம். பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் அங்க நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் அங்க நடக்காது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. கட்சி கொடி கலர் கலராங்க பறக்காது. நல்ல ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் சும்மா பரலோகம், எப்பா பரலோகம், தங்கச்சி பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது.
எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எதிர்கட்சி யாரும் இல்லை, அவர் நிரந்தரமா முதல்வர். எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எதிர்கட்சி யாரும் இல்லை, அவர் நிரந்தரமா முதல்வர். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் பல கட்சி தரும் விளம்பரம். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் பல கட்சி தரும் விளம்பரம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் உலகில் எல்லா பொருளும் இலவசம். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் பல கட்சி தரும் விளம்பரம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டால் உலகில் எல்லா பொருளும் இலவசம். உனக்கு எல்லா பொருளும் இலவசம். எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எதிர்கட்சி யாரும் இல்லை, நிரந்தரமா முதல்வரே. எல்லோருக்கும் வழிகாட்டும் இயேசு தாங்க தலைவர். எதிர்கட்சி யாரும் இல்லை, நிரந்தரமா முதல்வர். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் கட்சி தரும் விளம்பரம். கலர் டிவி கிரைண்டர் எல்லாம் கட்சி தரும் விளம்பரம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டாய் எல்லா பொருளும் இலவசம். கர்த்தரை நீ ஏற்றுக்கொண்டாய் எல்லா பொருளும் இலவசம். அச்சு கொடி கலக்கலராக பறக்காது. அச்சு கொடி கலக்கலராக பறக்காது. அந்த ஒட்டு போட்டு கொண்டுடா வர முடியாது. பரலோகம் அப்பா பரலோகம், அப்பா பரலோகம், தம்பி பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் அங்க நடக்காது. பதவி என்னும் பலத்தை காட்டி குனிஞ்சி லஞ்சம் வாங்குறா. பாழா போன பணத்துக்காக ஆசைப்பட்டு அவன் துணிஞ்சி ஊழல் செய்யறா. லஞ்ச ஊழல் பணத்துல தான் உனக்கு வந்திடுமா நிம்மதி. அந்த லஞ்ச ஊழல் பணத்துல தான் உனக்கு வந்திடுமா நிம்மதி. பரலோகத்திலே இதுக்கு எல்லாம் உனக்கு இல்லையடா அனுமதி. தனி மனிதன் யாருக்குமே இல்லையடா சுதந்திரம். வழியை விட்டு மாறி போனால் உனக்கு நரகம் தாண்டா நிரந்தரம். இறந்த வாசல் இருக்குதடா கவலை இனி உனக்கில்லை. நியாய தீர்ப்பு சொல்லி இயேசு உனக்கு தந்திடுவார் விடுதலை. திறந்த வாசல் இருக்குதடா கவலை இனி உனக்கில்லை. நியாய தீர்ப்பு சொல்லி இயேசு உனக்கு தந்திடுவார் விடுதலை. தந்திடுவார் விடுதலை. கட்சி கொடி கலர் கலராக பறக்காது. கட்சி கொடி கலர் கலராக பறக்காது. நல்ல ஓட்டு போட்டு கவுன்சிலரா வர முடியாது. பரலோகம் அம்மா பரலோகம், அப்பா பரலோகம், தங்கச்சி பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் நடக்காது. பரலோகம் போக தனி வழி கிடையாது. பஞ்சாயத்து தேர்தலெல்லாம் அங்க நடக்காது.
தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார் கர்த்தரை
இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். வேதாகம பாடலாம் பாட வேண்டியிருக்குது. சரியாக இந்த நிகழ்ச்சி 10 மணிக்கு நான் நிறைவு செய்கின்றேன். கடைசியாக கொடி பாடலை பாடி ஆகமங்களை விளக்கக்கூடிய அந்த பாடலையும் இந்த நிகழ்ச்சியில் பாடுகின்றேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், நான் உடனடிய ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்துக்கொள்ளும் ஐயா, என்னையும் சபையினில் சேர்த்துக்கொள்ளும் ஐயா. உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், நான் உடனடியா இங்கு ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சேர்த்துக்கொள்ளும் ஐயா, சபையினில் சேர்த்துக்கொள்ளும் ஐயா. ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே, ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே, ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே. உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சபையில் ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஐயா, ஏற்றுக்கொள்ளும் ஐயா, சபையில் சேர்த்துக்கொள்ளும் ஐயா. ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்திலே. தனிமையில் நானும் தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். தனிமையில் நானும் தள்ளப்பட்டேன், உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேன். சஞ்சலத்தினாலே கண்கள் இருளடைந்து போனதே,
எனக்கு வழி காட்டிடுமே. நான் கலங்கி தவித்தேன், என்னை காப்பாற்றிடுமே. வருந்தி அழுத்தேன், எனக்கு வழி காட்டிடுமே. தனிமையில் நானும் தள்ளப்பட்டேனே, உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டேனே. சஞ்சலத்தினாலே தங்கள் இருளடைந்து போனதே, பலனற்ற என் சரீரம் சோர்வடைந்து போனதே. கலங்கி தவித்தேன், என்னை காப்பாற்றிடுமே. வருந்தி அழித்தேன், எனக்கு வழி காட்டிடுமே. ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில், ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில். பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேனே, பரமனே உன்னை தேடி வந்தேனே. பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேனே, பரமனே உன்னை தேடி வந்தேனே. பாவி நான் பூமியிலே மண்புழுவாய் துடிக்கின்றேன். பரலோக வாசல் வர நான் வாஞ்சையோடு இருக்கின்றேன். பாவி நான் பூமியிலே மண்புழுவாய் துடிக்கின்றேன். பரலோக வாசல் வர நான் வாஞ்சையோடு இருக்கின்றேன். ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன். ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன். என் வாழ்நாள் வரையில் நான் உம்மோடு இருப்பேன். ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன். என் வாழ்நாள் வரையில் நான் உம்மோடு இருப்பேன். பாவத்தில் மூழ்கி நான் தவித்தேன், பரமனே உன்னை தேடி வந்தேன். பாவி நான் பூமியில மண்புழுவாய் துடிக்கின்றேன். பரலோக வாசல் வர வாஞ்சையோடு இருக்கின்றேன். பாவி நான் பூமியில மண்புழுவாய் துடிக்கின்றேன். பரலோக வாசல் வர வாஞ்சையோடு இருக்கின்றேன். ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன். ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன். என் வாழ்நாள் வரையில் நான் உம்மோடு இருப்பேன். ஒரு நாள் தேவா நான் உம்மை அடைவேன். என் வாழ்நாள் வரையில் நான் உம்மோடு இருப்பேன். ஆதரவா யாரும் இல்லை எனக்கு இந்த உலகத்தில். உம்மை பற்றி கேள்விப்பட்டேன், உடனடியா ஓடி வந்தேன். ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா, என்னையும் சேர்த்துக்கொள்ளுமையா. ஏற்றுக்கொள்ளுமையா, மன்னித்து ஏற்றுக்கொள்ளுமையா, சேர்த்துக்கொள்ளுமையா. சபையில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுமையா. நான் பாடுகின்ற பாடல் எல்லாமே நானே எழுதி இசையமைத்த பாடல் எல்லாமே. இது ஒரு கமர்ஷியலாக நான் பண்ணுறது கிடையாது. சிடி பண்ணோம், சேல்ஸ் பண்ணோம் அப்படின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. மக்களோட உணர்வுகள் அவங்க எப்படி கடவுள்கிட்ட சேரணும், எப்படி சாந்தமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் என்பதை விலக்கி தான் நான் பாடுறேன்.
கடந்த ஆண்டு நம்முடைய புனித வேளாங்கண்ணி மாதா ஆலயம் நாகப்பட்டினத்துக்கு கிட்டத்தட்ட நான் வந்து 5000 CD நான் வந்து என்னுடைய சொந்த செலவில் நான் வந்து போட்டு கொடுத்தேன். நான் பாடல் எழுதி இசையமைத்து பாடி 5000 CD திருத்தலத்துக்கு வந்து நான் வந்து கொடுத்தேன். தஞ்சை பேராயர் தான் அந்த சிடியை வந்து வெளியிட்டார். ஆகையால் இன்னும் நிறைய பாடல் நான் வந்து பாடுகின்றேன். கடவுள் எனக்கு தந்த ஒரே ஒரு கிஃப்ட் என்னன்னு சொன்னால், கிட்டத்தட்ட என்னால் வந்து ஒரு 10,000 பாட்டு பாட முடியும். பாட்டு புக்கு இல்லாத பாடாத எனக்கு கொடுத்த வந்து மிகப்பெரிய ஒரு திறமை. ஆகையால் நிறைய கிறிஸ்துவ பாடல் நான் வந்து எழுதி கொண்டிருக்கின்றேன், பாடிக்கொண்டிருக்கின்றேன். இசை நிகழ்ச்சியின் தொடர்கின்ற பாடல் பரிசுத்த வேதாகமம். கிட்டத்தட்ட இந்த பாடல் எழுதுவதற்கு 40 நாள் ஆச்சு. இசையமைப்பதற்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 7-8 நாட்கள் ஆச்சு. இசையமைப்பு இது கம்போஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ 8 நாள் ஆச்சு. பாடல் எழுதுவதற்கு 40 நாள் ஆச்சு. பைபிள் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதெல்லாம் எல்லாரோட அட்வைஸு, என்னுடைய கண்டென்ட்ஸ்லாம் கேட்டு நான் வந்து எழுதின பாட்டு இது. பைபிள் பாடலும் அதை தொடர்ந்து கொடி பாடலை பாடி இந்த இசை நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பெரவலூர் உயிர்த்த கிறிஸ்துவ ஆலயத்தின் பங்கு மக்கள் அனைவருக்கும், அருட்தந்தை அவர்களுக்கும், மேதகு பேராயர் மயிலை பேராயர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இசைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, கிட்டத்தட்ட 4 மணிக்கு வந்தாங்க இசைக்குழுவினர். அவங்களை எல்லாரும் ஒருத்தர் கைத்தட்டி அவங்கள மகிழ. 4 மணிக்கு வந்தாங்க. எல்லாம் மாஸ் குடிபவனி மாஸ் எல்லாமே இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு பைபிள் சாங். அதில் அதிகாரங்கள் அற்புத அதிசயத்தை அறிந்திட நல்ல வசனங்கள் அற்புத அதிசயத்தை நாம் அறிந்திட நல்ல வசனங்கள் உண்மையின் தத்துவமே இறைவாசகம் அதில் உன்னதமானது வேதாகமம். உண்மையின் தத்துவமே இறைவாசகம் அதில் உன்னதமானது வேதாகமம். அதனுள் ஆகமங்கள் அதில் அதிகாரங்கள் அற்புத அதிசயத்தை அறிந்திட வசனங்கள் அற்புத அதிசயத்தை அறிந்திட வசனங்கள் உண்மையின் தத்துவமே இறைவாசகம் அதில் உன்னதமானது வேதாகமம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டிற்கு அது ஆரம்பம். ஆதியாகமம் பழைய ஏற்பாட்டிற்கு அது ஆரம்பம். யாத்ராகமம் வேலியராகமம் என்னாகமம்
தரும் நீதிமொழிகள் சந்தோஷம். படித்திட பாடலாகும் தாவீதின் சங்கீதம் நடந்திட நமக்கு தரும் நீதிமொழிகள் சந்தோஷம். பிரசங்கி சொல்லிடும் நல்வழி கேட்டு, பிரசங்கி சொல்லிடும் நல்வழி கேட்டு, சாலமன் பாடினது உன்னத பாட்டு. பிரசங்கி சொல்லிடும் நல்வழி கேட்டு, சாலமன் பாடினது உன்னத பாட்டு. சாலமன் பாடினது உன்னத பாட்டு. உண்மையில் தத்துவமின் இறைவாசகம் அதில் உன்னதமானது உன்வேதாகமும். ஏசாயா என்றும் மகிமைகள் பல சொல்லும் எரேமியா. ஏசாயா என்றும் மகிமைகள் பல சொல்லும் எரேமியா. எரேமியாவின் குழம்பு எசக்கியல் தானியேல் ஓசியா யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகானாகும் ஆபகுக் செப்பனியா. யோவேல் ஆமோஸ் ஒபதியா யோனா மீகானாகும் ஆபகுக் செப்பனியா. ஆகாய் அனுபவத்தில் சாட்சிய சகரியா, ஆகாய் அனுபவத்தில் சாட்சிய சகரியா. பழைய ஏற்பாட்டின் முடிவே மல்கியா. ஆகாய் அனுபவத்தில் சாட்சிய சகரியா. பழைய ஏற்பாட்டின் முடிவே மல்கியா. பழைய ஏற்பாட்டின் முடிவே மல்கியா. உண்மையின் தத்துவமின் இறைவாசகம் அதில் உன்னதமானது வேதாகமம். மத்தேயும் சொல்லுடன் புறப்பட்டதே புதிய ஏற்பாடு. மத்தேயும் சொல்லுடன் புறப்பட்டதே புதிய ஏற்பாடு. மார்க்கு லூக்கா யோவான் நல்வழிகள போத்தலர் நடபடிகள். ரோமர் கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் தெசலோனிக்கேயர். ரோமர் கொரிந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசையர் தெசலோனிக்கேயர். தீமோத்தேயும் தீத்து பிலெமோனும், தீமோத்தேயும் தீத்து பிலெமோனும் மேய்ப்பரின் வழிதனிலே வாழ்ந்திட்ட எபிரேயர். தீமோத்தேயும் தீத்து பிலெமோனும் மேய்ப்பரின் வழிதனிலே வாழ்ந்திட்ட எபிரேயர். மேய்ப்பரின் வழிதனிலே வாழ்ந்திட்ட எபிரேயர். உண்மையின் தத்துவமின் இறைவாசகம் அதில் உன்னதமானது வேதாகமம்.
யாக்கோபு புனிதரின் புதுமைகள் பல சொல்லும் பேதூரே யோவான் யூதா முடிவில் வெளிப்படுத்தின நல்ல விசேஷமே பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நம் இயேசுவின் வருகையை பதித்திடும் ஆதாரம் பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் நம் இயேசுவின் வருகையை பதித்திடும் ஆதாரம் உணர்ந்திடும் உள்ளங்களில் ஆத்துமாபிஷேகம் உணர்ந்திடும் உள்ளங்களில் ஆத்துமாபிஷேகம் புகழ் பாடினான் செய்திடுவேன் சுவிசேஷம் உணர்ந்திடும் உள்ளங்களில் ஆத்துமாபிஷேகம் புகழ் பாடினான் செய்திடுவேன் சுவிசேஷம் புகழ் பாடினான் செய்திடுவேன் சுவிசேஷம் உண்மையில் தத்துவமின் இறைவாசல் அதில் உன்னதமானது வேதாகம் அதனுள் ஆகமங்கள் அதில் அதிகாரங்கள் அற்புத அதிசயத்தை அறிந்திட வசனங்கள் அற்புத அதிசயத்தை அறிந்திட வசனங்கள் உண்மையின் தத்துவமின் இறைவாசல் அதில் உன்னதமானது வேதாகம் சகோதரிகளே, தேர்தல் நேரமாகதால் 10 மணிக்குள் நாம் எல்லாவற்றையும் முடிக்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இருக்கின்றோம். இந்த நேரத்தில் ஒரு பர்சனல் ஃபீலிங், எனக்கு எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ பிரதர் பாடின அந்த கடைசி பாட்டு அதை கேட்டுட்டு அப்படியே படுத்திருப்பேன். அவளை அப்படி உங்கள் சோலை அதை அப்படியே டச் பண்ணும். அதை உணர்ந்து உள்வாங்கி அனுபவபூர்வமாக சொல்கிறேன். அந்த பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு கூட தெரியுமா, இத்தனை ஆகமங்கள் இத்தனை அதிகாரங்கள் இருக்குமான்னு நமக்கு கூட நிறையா பேருக்கு தெரியாது. தேங்க்யூ பிரதர், வி ஆர் கிரேட்லி இன்டெப்டட் டு யூ. வார்த்தைகளே இல்லை. ஏன்னா நம்ம பங்கினுடைய நம்ம ஃபாதரோட ஒரு ரசிகர், ஃபாதர் அவரோட ரசிகர். ஸோ 2 ரசிகர்களுக்கு நடுவில் ஐ ரிக்வெஸ்ட் யுவர் ஃபாதர் டு டெல் சம்திங். நட்புக்கு உறவு நம்ம பிரதர் தான் நினைக்கிறேன். எப்பொழுதுமே அன்போடு பாசத்தோடு என்னை அழைத்து ஃபாதர் நல்லா இருக்க பாட்டு கேட்பார். அந்த விதத்தில் ஒரு அன்புக்குரிய நண்பராக கிட்டத்தட்ட ஒரு 9-10 ஆண்டுகளாக நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே கடவுள் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்குன்னு பெரிய ஆசீர்வாதம் நினைக்கிறேன். இந்த அருமையான மாலை வேலையில் இரவு வேலை வந்துச்சு. இருந்தாலும் இன்னும் கூட பாடிட்டே இருக்கலாம். பாடுவீங்க, உங்களுக்கு ஸ்டாமினா இருக்குது. கடவுள் உங்களை ஆசீர்வதிச்சுக்க. மாதா உங்களை நிறைய வழிச்சிருக்கார். அதனால் எங்கள் பங்கின் சார்பாக உங்களை வாழ்த்துகின்றோம். உங்களது பணி சிறக்க. இன்றைக்கு இந்த உயிர்ப்பின் கீதங்கள் அந்த கேசட்டில் நீங்கள் பாடின அந்த கொடிப்பாட்டு உண்மையாகவே நம்ம மறை மாவட்டம் மட்டும் இல்லை, நம்ம தமிழகம் எங்கும் எல்லா கோயில்களிலும் கொடியேற்ற பொழுது பாடப்படும் என்பது என்னுடைய விசுவாசம். அதனால் அதை நம்ம எப்பொழுதுமே பெருமையாக நினைக்கிறோம். உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள். நம்ம பங்கின் சார்பாக எல்லோருக்குமே எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து பொன்னாடை போர்த்துகின்றோம். அந்த அண்ணன் அண்ணன் உலகமெங்கும் எல்லா நாட்டுக்கும் போயிட்டு வந்துட்டாரு. இந்தியா தவிர்த்து எல்லா நாட்டுக்கும். கீபோர்ட் தவக்குமார் அண்ணனுக்கு இப்போது சால்வை அணிவிச்சுக்கிறார் ஃபாதர். அடுத்தபடியாக கீபோர்ட் திலீப் அவர்களுக்கு. அடுத்தபடியாக ட்ரம்மர் பட்டாபுரம் சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக பப்ளிஷ் அண்ணன் தன அண்ணன் அவர்களுக்கு. அடுத்தபடியாக பப்ளிஷ் திவாகர் அவர்களுக்கு.
அடுத்தபடியாக ட்ரம்மர் ஜானி அவர்களுக்கு அடுத்தபடியாக பேட் பெர்குஷன் சிறப்பாக ஐபிஎல் எல்லாம் வாசிச்சிருக்காரு யோகு அவர்களுக்கு அங்கங்க பண்ண நிகழ்ச்சி நிறைவாக என்னுடைய கொடி பாடல் பாடி நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இந்த திருத்தலத்தின் இந்த உயிர்த்த கிறிஸ்து ஆலயத்தின் பங்கு தந்தை அவர்களுக்கும் மற்றும் உதவி பங்கு தந்தையர்கள் அன்பியங்கள் எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் இசைக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாக நன்றினை தெரிவித்துக் கொண்டு கொடி பாடலுடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நான்கு திசைகளும் நலம் பெறுமே அடைக்கலம் நீ தந்ததும் கரைந்தோடு பாவம் கரைந்தோடு உயிர்த்தெழுந்த இயேசுவே உம் ஆலயத்திலே திருக்கொடி பறக்க துடிக்குது அந்த வானத்திலே.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமானவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும் இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும் இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும் தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India. Account name Jesus Helps. Account number 803310119556. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கவுண்ட் நேம் நெல்சன் ஆண்டனி எல். பேங்க் நேம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அக்கவுண்ட் நம்பர் 300787565665. IFSC code SBI N 0001794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV 56/11 Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact numbers 8148912933, 9789866627 and 9790721603. Email ID nelsonAjokiam@gmail.com. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.